விஜய்க்கு ஆதரவு தந்த பவன் கல்யாண். தமிழ் சினிமால இருக்கக்கூடிய நடிகர்களே நெறைய பேர் வந்து விஜய் சாருக்கு வந்து ஆதரவா அத குடுக்கல. சில பேர் மன்சூர் அலிகான் மாதிரி சில பேர் தான் வந்து பேசியிருந்தாங்க. விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. பட் தெலுங்குல இருக்கக்கூடிய உச்சபட்ச நடிகரான அரசியல்வாதி ஆந்திராவுடைய டெப்டி சிஎம்மான பவன் கல்யாண் ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்கிறாரு. என்னன்னா, நான் என்ன ஃபேஸ் பண்ணனோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பார்ட்டிஸ் கிட்ட இருந்து ஒரு பிரஷர அதை இன்னைக்கு விஜய் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த நிலை வந்து நீடிச்சது அப்படின்னா, விஜய் அவர்கள ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டா பவன் கல்யாண் அவர்கள் இந்த கரூர் சம்பவத்த வந்து அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. சரி, அப்படி என்னப்பா பவன் கல்யாண் பெருசா ஃபேஸ் பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட பவன் கல்யாண், விஜய் இவங்க 2 பேருமே இந்த 2 நடிகர்களுக்கும் இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ் ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம். பவன் கல்யாண் ஒரு மெகா ஸ்டார் சிரஞ்சீவியோடைய தம்பி. நம்ம விஜய் சார் அப்படிங்கிறவரு எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களுடைய பையன். 2 பேருமே செகண்ட் ஜென்ரேஷன் ஆக்டர்ஸா வராங்க. ஒரே காலகட்டத்தில் வராங்க. அந்த 1995க்கு அப்புறமா வராங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நான் சொல்கிறது ஹீரோவா விஜய் சார் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா 2 பேருமே எமர்ஜ் ஆகுறாங்க. பெரிய ஃபேன் பேஸ் ஆகுது 2 பேருக்குமே. 2 பேருமே ஒரு அவர் வந்து சிரஞ்சீவிக்கு அடுத்து தெலுங்கு சினிமாவில் அப்படிங்கிற மாதிரி ஒரு முத்திரையை பதிக்கிறார். இவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்து நான் தான் ஒரு பெரிய ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு முத்திரையை பதிக்கிறாரு. 2 பேருமே ட்ராவல் பண்ணுறாங்க. ஃபேன் பேஸும் உருவாகுது. ரசிகர்கள் மன்றங்கள் உருவாகுது. அது நற்பணி இயக்கங்களாக மாறுது. பவன் கல்யாணம் நிறைய என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவங்க அண்ணா கூட வந்து ஒர்க் பண்ணுறாரு. இவரும் விஜய் அவர்கள் நிறைய நலத்திட்ட உதவிகள் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ இந்த 2008 இந்த காலகட்டத்தில் சிரஞ்சீவி, அதாவது பவன் கல்யாணோட அண்ணன் சிரஞ்சீவி பிரஜாராஜ்யம்னு ஒரு பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதில் யுவராஜ்யம், அதாவது இளைஞர் படை, நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாரு, இளைஞர் எழுச்சி நாயகன், அந்த மாதிரி ஒரு எழுச்சி நாயகனாக பவர் ஸ்டார் பவன் கல்யாண் எமர்ஜ் ஆகுறாருங்க. அந்த காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, சிரஞ்சீவி அவர் கட்சி ஸ்டார்ட் பண்ணுறாரு. 2011 சிரஞ்சீவி அவர்கள் வந்து காங்கிரஸ் கூட அந்த கட்சியை இணைச்சிட்டாரு. இதுக்கு டென்ஷனான பவன் கல்யாண் என்ன பண்ணுறாருன்னா, இனி நான் எங்கள் அண்ணா கூட கட்சியில் நான் ட்ராவல் பண்ண மாட்டேன்னு அப்படியே இது பண்ணிவிட்டு 2014 ஜனசேனா அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து இது பண்ணி லான்ச் பண்ணி, யாரு கூடன்னா பிஜேபி, டிடிபி இந்த கட்சிகளுக்கு ஆதரவு கொடுக்குறாருங்க. ஃபர்ஸ்ட் டைமு அமோக வெற்றி. சந்திரபாபு அவர்கள் சிஎம் ஆகுறாரு. பவன் கல்யாண் வரும்பொழுதே ஒரு சம்பவம் பண்ணிட்டு தான் வராரு. ஆனால் அதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் இந்த 2012 டைமில் நம்ம எடுத்துப்போம், எந்த பவன் கல்யாண் சந்திரபாபு அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தாரோ அதே சந்திரபாபு அவர்கள் அவங்க பையன் அவங்க பார்ட்டியிலேருந்து ஒரு ப்ரெஷர் வருது. 2012 வந்த கேமராமேன் கங்கத்தோ ராம்பாபுன்னு ஒரு படங்க. அந்த படத்தில் கிட்டத்தட்ட நம்ம கோப்படம் மாதிரி இருக்கும். அந்த படத்தில் வாரிசு அரிசியில் வந்து பேசுகிறாரு பவன் கல்யாண். அதுக்கு காரணம் பார்த்தோம் அப்படின்னா, யார் நம்ம இவர் தான் டிடிபியில் இருக்கக்கூடிய சந்திரபாபு அவங்க பையனை தான் பேசுகிறாருன்னு அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு இந்த படத்தை நிறைய இடத்துல வந்து ரிலீஸ் பண்ணாமல் விட்டாங்க. அவ்வளோ ப்ரெஷர் வந்தது. இதே காலகட்டத்தில் தான் விஜய் அவர்களுக்கு இந்த காவலன், தலைவா இது மாதிரியான ப்ரெஷர் வருது. நல்லா பாருங்கள், விஜய் அவர்களும் அந்த 2008 அதுக்கப்புறம் காலகட்டத்தில் ராகுல் காந்தியை போய் சந்திக்கணும், நேஷ்னல் லெவலில் வந்து ஒரு இதுவாகுது. அப்புறம் ஜெயலலிதா அம்மா அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணார், ஒரு இன்டைரக்டாக ஒரு அலைன்ஸு. அப்புறம் எப்பவுமே கான்ஷியஸாக இருக்கிறாங்க. விஜய் சாரை வந்து விடக்கூடாது அரசியல் களத்தில். ஏடிஎம்கே டிஎம்கேவும் கான்ஷியஸாக இருக்கிறாங்க. வெவ்வேறு காலகட்டத்துகளில் தலைவா டைமு, காவலன் டைமு, டிஎம்கே ஏடிஎம்கே மாறி மாறி ப்ரெஷர் பண்ணுறாங்கங்க. ஸோ இப்படியே போயிட்டுருக்கா. பவன் கல்யாணம் ஒரு ப்ரெஷர் அந்த டைமில் ஃபேஸ் பண்ணுறாரு. பட் அவர் கட்சியாக வந்துட்டார். ஆனால் எப்போ அவர் ஃபஸ்ட் டைம் ஒரு தனி கட்சியாக கண்டெஸ்ட் பண்ணுறாருன்னா 2019. இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் இந்த 2014 சந்திரபாபு அவர் கூட அலைன்ஸ் போனார், பிஜேபி கூட ஒரு அலைன்ஸ் போனார். ஆனால் இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் இப்போ தான் பகை ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. ஜெகன்மோகன் ரெட்டி அவருக்கும் பவன் கல்யாணுக்கும் ஒரு ஃபேமிலி பகை. இந்த இடத்துல ஒரு விஷயம் நல்லா பாருங்கள். விஜய், கலைஞர் அவர்களுடைய மகன் ஸ்டாலின், டிஎம்கே பார்ட்டி. இந்த பக்கம் பாருங்கள், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டி, பவன் கல்யாண், இவங்க 3 பேர், இந்த ஒரு 2 கிளாஷ் அப்படிங்கிறது உருவாகுது. இப்போது இன்றைக்கி தமிழ்நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்கோ அதே தாங்க அங்கேயும் நடந்தது ஒரு 10 வருஷம் முன்னாடி. அப்போ தான் பவன் கல்யாண் எமர்ஜ் ஆகுறாரு. ஃபஸ்ட் டைம் 2019 அசம்பிளி எலெக்ஷனில், நான் போன வாட்டி பிஜேபி கூட கூட்டணி வச்சேன், டிடிபி கூட போனேன், இந்த வாட்டி நான் தனிச்சு நிற்கிறேன், தனிச்சு நின்னார். ஆனால் ஏதாவது ஒரு தொகுதியில் ஜெயிச்சாங்களா அப்படின்னா பெருசாக எதுவுமே ஜெயிக்கலைங்க. பவன் கல்யாணம் தோத்துட்டாருன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு வந்து ஒன்றுமே பண்ண முடியல. ஆனால் அந்த எலெக்ஷனில் நல்ல பேர் இருந்தது. மாயாவதி அவர்களை கூப்பிட்டு பிஎஸ்பி கூட அலைன்ஸ் ஒரு மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணார். அப்போவும் பார்த்தோம்னா நிறைய ப்ரெஷர். இந்த 2017 இந்த உத்தனம் கிட்னி இஷ்யூன்னு வந்து, அதாவது கட்சி ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு 4 வருஷம் கழிச்சு ஒரு பெரிய ஒரு இஷ்யூவை கையில் எடுத்தார். பெரிய சக்ஸஸ் கொடுத்தது. அந்த சக்ஸஸும் வந்து பார்த்தோம்னா பெரிய லெவலில் அந்த ஓட்டாக மாறிச்சு. பட் வின் பண்ணலை பவன் கல்யாண். ஆனால் அதுக்கப்புறம் கூட காலகட்டங்களில் ஜெகன்மோகன் ரெட்டி விசஸ் பவன் கல்யாண், இவங்க கட்சி அவங்க கட்சி, நான் 2 பேரும் தாக்குறது. இப்போ 2019 அப்புறம் பவன் கல்யாண் வந்து நோட்டு மாதிரி ஒன்று எடுத்தாருங்க. இந்த ஆட்சியில்
2019 2023 வரைக்கும் ஜெகன்மோகன் ரெட்டி என்னென்ன கரப்ஷன்லாம் அவங்க கட்சியில் இருந்தது, ஒரு பிளாக் லூப் ஹோல்ஸ் எல்லாம் எடுத்து வெளியிட்டார். செம மாஸ் கொடுச்சு பவன் கல்யாணுக்கு. இன்றைக்கி ஆந்திராவுடைய டெப்டி சிஎம் 2024 ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து பெறுறாங்க. ஜனசேனா கட்சி டிடிபியோட கூட்டணி. இது தாங்க இந்த இடத்துல நல்லா நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, இப்படி இந்த இடத்துல தான் என்ன சொல்கிறாங்கன்னா, பவன் கல்யாணுக்கு நடந்த ஒரு சம்பவம் விஜய்க்கு நடக்குமோ அப்படின்னு ஒரு விஷயம் கேட்குறாங்க. ஏன்னா ஒருவேளை இன்றைக்கி டிஎம்கே ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க, விஜய் அவர்கள் எப்படியாவது ஒரு ஏடிஎம்கே உடைய அலைன்ஸ்லையோ இல்லை ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ்லையோ போயிடுவாரோ அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எழும்பியிருக்கு. ஸோ இதுதான் இன்றைக்கி நடக்கக்கூடிய, அங்கே எப்படி நடந்ததோ இதுதான் வந்து பவன் கல்யாணுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது. இன்றைக்கி ஒரு மாஸ் லீடராக இருக்கிற நேஷ்னல் லெவலில் பவன் கல்யாண் ஃபேமஸாக இருக்கிறார். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி விஜய் அவர்களும் ஓகே, கரூர் சம்பவம் அப்படிங்கிறது விஜய் அவர்களுடைய கட்சிக்கும் அவருக்கும் வந்து வாழ்க்கையிலே பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கருப்பு சம்பவமாக இருக்கும். நம்ம அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுவே வந்து ஃபஸ்ட்டாகவும் லாஸ்ட்டாகவும் டிவி கேக்கு இருக்கணும் அப்படிங்கிறத விஜய் சாரும் விரும்புகிறாரு, அவங்க கட்சி தொண்டர்களும் விரும்புகிறாங்க. ஆனால் இப்போ என்ன மேட்ருன்னா, பவன் கல்யாண் என்ன ஒரு அழுத்தத்தை சந்தித்தாரோ அதை தான் இவர் இப்போ சந்திச்சிட்ருக்கிறாரு. கண்டிப்பாக 2 விஷயம் நடக்குங்க 2026 பாருங்கள். ஒன்று, விஜய் அவர்கள் சிஎம்மாக வர வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா டெபுட்டி சிஎம்மாக வர வாய்ப்பு இருக்குது. இது 2த்தில் ஏதாவது ஒன்று நடக்கும். ஆனால் இவர் யாரை வந்து என்ன பண்ணுறாரோ இவருடைய ஓட்டு அப்படிங்கிறது தான் இங்கே வந்து பெரிய ஒரு கேம் சேஞ்சராக இருக்க போகுது. ஏன்னா பெரும்பான்மை அப்படிங்கிறது டிஎம்கேவுக்கும் ஏடிஎம்கேவும் பல தொகுதியில் இழுப்பறி இருக்கும். அந்த டைமில் எலெக்ஷனுக்கு பிந்தைய கூட்டணி போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. விஜய் அவர்களுக்கு பெரிய ஒரு ஸ்கோப் இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இதனால தாங்க பவன் கல்யாணம் விஜய் அவர்களும், ஏன்னா அவர் படத்தை இவர் ரீமேக் பண்ணியிருக்காரு, இவர் படத்தை அவர் ரீமேக் பண்ணியிருக்காரு, 2 பேரும் வந்து ஒரு பயங்கர சிமிலாரிட்டிஸ் இருக்குது. பட் இந்த ஸ்டேட்மெண்ட் பவன் கல்யாண் சொன்னதுக்கு காரணம் இதுதான். இவ்வளோ ப்ரெஷரும் ஃபேஸ் பண்ணார். ஆந்திராவில் இருக்கக்கூடிய டிடிபி, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி, அதுவும் ஜெகன்மோகன் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் பவன் கல்யாண் ஃபேஸ் பண்ணது நிறைய. ஸோ அது மாதிரியான நெருக்கடி தான் இப்போ டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் வந்து போயிட்டுருக்கு. விஜய் வர்சஸ் ஸ்டாலின் அண்ட் உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. சரி, இது வந்து அடுத்தடுத்து நம்ம வரக்கூடிய இந்த அடுத்து நவம்பர், டிசம்பர், ஜான்வரி இந்த காலகட்டங்களில் விஜய் அவர்கள் என்ன மாதிரியான அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறாரு அதை பேஸ் பண்ணியும் ஒரு விஷயங்கள் இருக்குது. பட் ஒருவேளை அப்படி ஒரு மெகா அலைன்ஸை வந்து ஃபார்ம் பண்ணார் அப்படின்னா அவர் எந்த பக்கம் போகலாம்? தனித்து டிவிக்கே தனித்து சில கூட்டணிகள் அமைக்கலாமா, இல்லை டிவிக்கே இல்லை நம்ம டிவிக்கே வந்து பிஜேபி கூடயோ இல்லை ஏடிஎம்கே கூடயோ பவன் கல்யாண் என்ன பண்ணாரோ அங்கே அது மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணால் எப்படி இருக்கும், அதுக்கு மக்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. ஸோ பார்க்கலாம், விஜய் அவர்கள் தனிச்சு நிற்பாரா இல்லை பவன் கல்யாண் மாதிரி ஏதாவது ஒரு கேம் சேஞ்சராக வந்து பண்ணுவாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அரசியலில் எது என்ன வேணால் நடக்கலாம் எந்த டைம்லையும். ஸோ உங்களுடைய ஆதரவு என்ன அப்படிங்கிறத நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.